ப்ரோ முடி வெட்டுங்க ப்ரோ. ட்ரிம் ஒரு கடையிலயும் ஹேர் கட் ஒரு கடையிலும் இதே மாதிரி ஒவ்வொரு கடையில வெட்டுங்க ப்ரோ. கடைசியில எவ்வளவு முடி வெட்டிக்கிறேன்னு காட்டுங்க ப்ரோ. பண்றோம். ஹாய் ஹலோ गाइस வெல்கம் டு வைப் மேன். ஒரு கடையா போய் தாடி மீசை முடி அந்த மாதிரி வெட்ட போறோம். ஹாப்பி உமன்ஸ் டே. மீசைன்னு ஒன்று இருக்குதுல்ல அதை எடுக்க போறோம். கேட்ச் பிடிச்சாச்சு முடிய எவ்வளோ இந்த மனசு தானே கடவுள். சைட்ல எடுக்க போறோம். அடுத்து வேற கடைக்கு போய் வெட்டுவோம். நீங்க எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் விடுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க. நீங்க எவ்வளவு கொடுத்து முடி வெட்டுவீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க. கோடு போட போறோம். அந்த மனசுதான் சார் கடவுள். அடுத்து போய் இந்த கருந்தாடி எடுப்போம். ரேஷன் கடையில் கூட போய் ரேஷன் வாங்கிடலாம் போல முடிவெட்ட கடையில் போய் முடிவெட்ட போட்டேன். எங்க போய் கேட்டாலும் 1/2 மணி நேரம் கழிச்சு வா, 1 மணி நேரம் ஆகும். வந்தா வெட்டுவேன். நான் வெறும் ட்ரிம் மட்டும் தான் பண்ணும். 30 நிமிஷம் கழிச்சு வா. மேல் மாடியில் என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் வெட்டுவோம். இந்த கருத்து யாருக்குன்னு வச்சுங்களேன், படிக்காத மேதாவிகளுக்கும் படிச்ச அதிமேதாவிகளுக்கும் முடி வெட்டினா எதுக்கு வீட்டுக்கு வரதான் தான் செய்வேன். வீட்டுல சிந்து முடி குழந்தைங்களாம் இருப்பாங்க, சாப்பாடு மேலாம் போய் படும். அந்த ஒரு காரணத்துக்கோசரம் தான் முடி வெட்டினா வீட்டுக்குள்ள டைரக்டா உள்ள வரக்கூடாது சொல்றாங்க. அந்த கடையில வெட்டினீங்க அதனால வரக்கூடாது, இவங்க கடையில வெட்டினீங்க அந்த மாதிரி வரக்கூடாது, வீட்டுக்கு ஆகாது, எங்க ஆயா காலத்துல இருந்து அப்படிதான் இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. கீழே பாத்துக்கோங்க, ஒரு முடி கூட இல்ல. கீழே ஒரு முடி எல்லாமே நம்மளுக்கு தான். பினிஷிங் டச்சா ஒரு கோடு ஒன்று விட போறோம் மண்டையில. நல்லா ஹைவே ரோடு மாதிரி பெருசா போடணும். உங்களுக்கு கவர்ல போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். 6 கடை ஏறி இறங்கி 160 ரூபா கொடுத்து வெட்டிக்கிறோம். இவ்வளவு முடிதான் வெட்டிக்கிறோம். 3 பேர் நம்மகிட்ட ஹியூமானிட்டி காரணத்தினால காசு வாங்கல. மேலும் மேலும் வீடியோ பார்க்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது நல்ல வீடியோ தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணி விடுங்க. சேலஞ்ச்